ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஜோஃப்னா லாங்குவேஜஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லியும் பேசுகிற தமிழ் சின்ன சின்ன வார்த்தைகள் இதுக்கு ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஹே சாஹி ஹே, முஜே ஹே சாஹி ஹே. முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். ஹே அப்படின்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு அர்த்தம். சாஹி ஹே அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். முஜே ஹே சாஹி ஹே, எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு முஜே ஹே சாஹி ஹே. நெக்ஸ்ட் ஒன், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்ல, வா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆவோ, ஆவோ. வா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஆவோ, ஆவோ. நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தோம்ல, இப்போ எனக்கு வேணாம் அப்படின்றதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஹே நஹி சாஹி ஹே, முஜே ஹே நஹி சாஹி ஹே. எனக்கு வேணாம் அப்படின்றதுக்கு முஜே ஹே நஹி சாஹி ஹே. முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். ஹே அப்படின்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு அர்த்தம். நஹின் அப்படின்னா இல்லை இல்லைன்னா வேணாம் அப்படின்னு அர்த்தம். சாஹி ஹே அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். அது நஹின் சாஹி ஹே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால வேணாம் அப்படின்னு அர்த்தம். முஜே ஹே நஹின் சாஹி ஹே, முஜே ஹே நஹின் சாஹி ஹே. நெக்ஸ்ட் ஒன், போ அப்படின்னு முதல்ல வா அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தோம்ல, இப்போ போ அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் எப்படி சொன்னோன்னா, ஜாவோ, ஜாவோ. போ அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஜாவோ. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம்ல, சாப்பிடு அப்படின்றதுக்கு எப்படி ஹிந்தியில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, காவோ, காவோ. சாப்பிடு அப்படின்றதுக்கு காவோ. நெக்ஸ்ட் ஒன், உட்காரு அப்படின்றதுக்கு எப்படி ஹிந்தியில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, உட்கார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். அதுவே தமிழில் நம்ம உட்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல காமனாக, அந்த வேர்டுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட்டோ, பைட்டோ. நெக்ஸ்ட் ஒன், என்ன செய்கிறாய், என்ன செய்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு எப்படி ஹிந்தியில் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, தும் கியா கர் ரஹே ஹோ, தும் கியா கர் ரஹே ஹோ. தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். அதே ரஹே அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஹோ அப்படின்னா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இதே என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹிந்தியில் தும் கியா கர் ரஹே ஹோ, தும் கியா கர் ரஹே ஹோ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரிகிறது, எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்படி ஹிந்தியில் சொன்னோன்னா, மெய் சமஜ்தா ஹோன், மெய் சமஜ்தா ஹோன். எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு பாய்ஸ் சொல்லக்கலாம் மெய் சமஜ்தா ஹோன் அப்படின்னு சொல்லணும். அது கேர்ள்ஸ் நம்ம சொல்லக்கலாம் வந்துன்னா, மெய் சமஜ்தி ஹோன், மெய் சமஜ்தி ஹோன் அப்படின்னு சொல்லணும். மெய் சமஜ்தி ஹோன். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, மெயின் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். சமஜ்தா அப்படின்னு புரிஞ்சுக்கொள்கிறேன், புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹோன் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மெய் சமஜ்தா ஹோன் அப்படின்னு சொல்லணும். அது கேர்ள்ஸ் லேடிஸ் சொல்லக்கலாம் லேடிஸ் சொல்லக்கலாம் மெய் சமஜ்தி ஹோன், மெய் சமஜ்தி ஹோன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எழுந்துரு, எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ் ஹிந்தியில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்படி ஹிந்தியில் சொன்னால், உக்தோ, உக்தோ. எழுந்துரு அப்படின்றதுக்கு உக்தோ, உக்தோ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரியவில்லை, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி ஹிந்தியில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு புரியலை அப்படின்னு ஃபஸ்ட் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆப்போசிட் சென்டென்ஸாக எனக்கு புரியலை அப்படின்றதுக்கு எப்படி ஹிந்தியில் சொன்னால் முஜே சமஜ் நஹி ஆயா, முஜே சமஜ் நஹி ஆயா. முஜே அப்படின்னா வந்து எனக்கு அப்படின்னு அர்த்தம். சமஜ் அப்படின்னா வந்து புரியுது, புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சமஜ். நஹீன் அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். சமஜ் நஹீன் அப்படின்னு சொல்லக்கூட வந்து எனக்கு புரியலை அப்படின்னு அர்த்தம். ஆயா அப்படின்னா வந்து வந்தது இல்லைன்னா புரிஞ்சுது அப்படின்றதுக்கு இந்த ஆயா அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து ஹிந்தியில் வந்து எப்படி சொன்னேன்னா எனக்கு புரியலை அப்படின்றதுக்கு முஜே சமஜ் நஹீன் ஆயா, முஜே சமஜ் நஹீன் ஆயா அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா முஜே ஹே சாஹி ஹே, முஜே ஹே சாஹி ஹே. நெக்ஸ்ட் ஒன், வா அப்படின்றதுக்கு ஆவோ, ஆவோ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேணாம் அப்படின்றதுக்கு முஜே ஹே நஹி சாஹி ஹே, முஜே ஹே நஹி சாஹி ஹே. போ அப்படின்றதுக்கு ஜாவோ, சாப்பிடு அப்படின்றதுக்கு காவோ. நெக்ஸ்ட் ஒன், உட்காரு அப்படின்றதுக்கு பைட்டோ, பைட்டோ. என்ன செய்கிறாய் அப்படின்றதுக்கு தும் கியா கர் ரஹே ஹோ, தும் கியா கர் ரஹே ஹோ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரிஞ்சுது அப்படின்றதுக்கு மெயின் சமஜ்தா ஹோன், மெயின் சமஜ்தா ஹோன். அதே வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து சொல்லக்குள்ள வந்து மெயின் சமஜ்தி ஹோன், மெயின் சமஜ்தி ஹோன். எனக்கு புரிஞ்சுது அப்படின்றதுக்கு மெயின் சமஜ்தி ஹோன். எழுந்துரு அப்படின்றதுக்கு உக்தோ, உக்தோ. எனக்கு புரியலை அப்படின்றதுக்கு முஜே சமஜ் நஹி ஆயா, முஜே சமஜ் நஹி ஆயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.